பி. சுசிலா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? உடல்நிலைக்கு என்னாச்சு? ரசிகர்கள் ரொம்ப பதறி போயிருக்காங்க. உடல்நிலைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? அடுத்ததுல இருந்து இனி பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்பவுமே இருக்காதா? மறைந்த நடிகர் கலாபவன் மணி அவங்களுடைய மகள் மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பி. சுசிலா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்க மருத்துவமனையில இருக்காங்கன்னு நிறைய செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம். அவங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க. 80-90 காலகட்டத்துல தமிழ் சினிமாவில தனக்குன்னு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்ச பாடகைகள்ல அவங்களும் ஒருத்தவங்க. தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு பல்வேறு மொழிகள்ல பாடல் பாடி இருக்காங்க. 40 வருஷம் திரைத்துறையில பணியாற்றி இருக்காங்க. 25,000க்கு மேலான பாடல்களை பாடி இருக்காங்க. தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 4,000 பாடல்களை பாடி இருக்காங்க. இவங்க தேசிய விருது உட்பட பல விருதுகளை அள்ளி இருக்காங்க. இவங்களுடைய குரலுக்கு மயங்காதவங்க யாருமே இல்ல. இவங்கள பல பேரும் இசைக்குயில், மெல்லிசை அரசி, இசையரசி, கானா சரஸ்வதினு பெயர்களால அன்போடு அழைக்கிறாங்க. இத்தகைய பெருமைகளை உடைய பி. சுசிலா அவங்க வயது மூப்பு காரணமா உடல்நல குறைவால ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அதுபடி சில தினங்களுக்கு முன்னாடி கேரளாவில இருக்க தனியார் மருத்துவமனையில அவங்கள சேர்த்திருந்தாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப கிடைச்ச தகவல் படி அவங்க உடல்நிலை கவலைக்கிடமா இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 48 மணி நேரம் தான் அவகாசம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால ரசிகர்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை பிரபலமான பத்திரிகைகள்ல தாங்க எழுதியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற தகவல் மட்டும் உறுதியா தெரிய வந்திருக்கு. இதை பற்றி கேள்விப்பட்ட ரசிகர்களும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் கூட இரு பெரும் தாயாருடைய உடல்நிலை முடியாம இருக்காங்க, அவங்களுக்காக வேண்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாரு. இதனாலதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய குழப்பத்திலையும் இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் சீசன் 9 வரப்போகுது. பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரபலம்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்ல எல்லாம் இந்த சீசன் 8 வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்க நிலையில ஹிந்தி பிக் பாஸ் பாத்தீங்கன்னா 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. சல்மான் கான் அவர் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த வருஷம் பிக் பாஸ் ஷோ நடக்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஷோவை நடத்துற தயாரிப்பு நிறுவனமான பஞ்சய் ஆசியா விலகி விட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால இந்த வருஷம் பிக் பாஸ் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ் போலவே ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலயுமே பிக் பாஸ்க்கு கேள்விக்குறிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல மறைந்த நடிகர் கலாபவன் மணி கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி காலமாயிருக்காரு. அவருடைய ஆசையை இப்ப அவருடைய மகள் நிறைவேற்றி இருக்காங்க. அதாவது இதனால அவங்களுடைய மகள் பலருடைய பாராட்டியும் பெற்றிட்டு இருக்காங்க. அதாவது கலாபவன் மணி இருக்கும்போது அவங்களுடைய மகள் பள்ளி படிப்பை படிச்சிட்டு இருந்தாங்க. மணி அவங்க கட்டிய வீட்டுல மனைவி, மகள், பெற்றோரோட தங்கி இருந்தாங்க. அப்புறம் எர்ணாகுளத்துல குடும்பத்தோட குடிபெயர்ந்துட்டாங்க. இந்த நிலையில கலாபவன் மகள் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு. அவங்க இப்ப எர்ணாகுளத்துல இருக்க நாராயண மருத்துவக் கல்லூரியில 4ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காங்க. MBBS படிப்பு படிச்சிட்டு இருக்காங்க. அவர் உயிரோட இருக்கும்போது ஏழை குழந்தைகளுக்கு இலவச மருத்துவமனை கட்டி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. மகளை மருத்துவராக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால நிறைய பேட்டியில கூட இந்த கனவு பற்றி பேசி இருக்காங்க. இப்ப தந்தையோட கனவை நிறைவேற்றுவதற்காக லட்சுமி அவங்க மருத்துவராகி இருக்காங்களாம். இந்த தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.